அண்மை செய்தியை பார்க்கிறோம். காலை உணவு திட்டம் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் விஜய் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்? காலை உணவு திட்டம் தொடர்பாக விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பொறுத்தவரையில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு பெரியார் பிறந்தநாளான செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று விரிவாக்கம் செய்யப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகையின் கீழ் செயல்பட்டு வரும் சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள், குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை ஆகிய துறைகளில் மூலம் குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் ஆகியோரது நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் இல்லங்கள், பல்வேறு திட்டங்கள், சமூக சட்டங்கள், சத்துணவு மையங்கள் மற்றும் குழந்தைகள் மையங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. வெற்றி தமிழகம் தொலைநோக்கு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள துறை சார்பான செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதற்கு தேவைப்படும் நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு விரிவாக்கம் செய்திட ஏதுவாக பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி இத்திட்டத்தினை முதற்கட்டமாக தொடங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள துறை அலுவலர்களுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, தலைமைச் செயலாளர், நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றனர். குறிப்பாக 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.